வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த யூனிட்டில் இருக்க டாபிக்ஸை 3 பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் டிஎஃப்டி அண்ட் ஐடிஎஃப்டி, ஃபில்டரிங் லாங் டேட்டா சீக்வன்சஸ், ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சாம்பிளிங் தியரம், த ரிலேஷன் பிட்வீன் டிடிஎஃப்டி அண்ட் டிஎஃப்டி, டிஎஃப்டினா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இன்வர்ஸ் டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். செகண்ட் பார்ட்டில் ஃபில்டரிங் லாங் டேட்டா சீக்வன்சஸ். ஸோ லாங் டேட்டா சீக்வன்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு we can யூஸ் ஓவர்லேப் ஆட் மெத்தட், ஓவர்லேப் சேவ் மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி லாங் டேட்டா சீக்வன்ஸை ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இந்த பார்ட்லேயே ஐ கேன் இன்க்ளூட் திஸ் சர்க்குலர் கன்வல்யூஷன். இந்த சர்க்குலர் கன்வல்யூஷன் வந்து இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் வரும், அதோட ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ தேர்ட் டாபிக் வந்து ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், எஃப்எஃப்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த எஃப்எஃப்டியை பொறுத்த வரைக்கும் there are two types. One is decimation in time, another one is decimation in frequency. ஸோ டிஐடி, டிஐஎஃப் இந்த ரெண்டு மெத்தட்ஸும் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா எந்த கொஸ்டினாலும் கேட்கலாம், பட் நீங்கள் 3 பார்ட்ஸை பிரித்து படிக்கும்போது ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓவர்லேப் ஆட் மெத்தட் அண்ட் ஓவர்லேப் சேவ் மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட் தான். அதே மாதிரி சர்க்குலர் கன்வல்யூஷன் வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டெசிமேஷன் இன் டைம் அண்ட் டெசிமேஷன் இன் ஃப்ரீக்வன்சியில் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாலே யூ கேன் ஈஸிலி சால்வ் த கொஸ்டின். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் நல்ல ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த சாம்பிளிங் தியரம் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க அண்ட் தென் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாம்பிளிங் தியரம். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சாம்பிளிங் தியரம்னா என்னென்ற ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஸோ சாம்பிளிங் தியரம் எங்கே வரும் அப்படின்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் டெக்னிக்கில் தான் வரும். ஸோ இங்கே சாம்பிளிங்னால என்ன அர்த்தம்னா ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் கண்டினியூஸ் டைம் சிக்னல் இன்டு டிஸ்க்ரீட் டைம் சிக்னல். சாம்பிளிங் தியரம் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க ஒரு கொஸ்டின் ஸ்டேட் சாம்பிளிங் தியரம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ட்வைஸ் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிவன் சிக்னல். ஸோ கொடுத்துருக்கிற சிக்னலோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோட ட்வைஸ் த லெவல் தான் எப்படி இருக்கணும், சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். த சாம்பிளிங் இன்டர்வல்ன்றது எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி. இந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து greater than or equal to the maximum frequency of the given signalனா நம்மளால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுக்க முடியும். கொடுத்துருக்கிற சிக்னலை மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் எடுத்தோம்னா we can easily reconstruct the original signal. அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் எதுனா கேட்கலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நைக்வஸ்ட் ரேட். நைக்வஸ்ட் ரேட்டுன்றது என்னென்னா ட்வைஸ் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, அதாவது மினிமம் ஃப்ரீக்வன்சி at which the sampling is occurring. ஓகே. நெக்ஸ்ட்டு அலைசிங் எஃபெக்ட். அலைசிங் எஃபெக்ட்ன்றது ஒரு அன்வான்ட் எஃபெக்ட். இது மெயினாக எப்போ அக்கர் ஆகும்னா அண்டர் சாம்பிளிங் கான்செப்ட். ஸோ இந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டர் தென் ட்வைஸ் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியாக இருந்ததுன்னா ஓவர் சாம்பிளிங் சொல்கிறோம். லெஸ் தென் ட்வைஸ் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சினா அண்டர் சாம்பிளிங் சொல்லுவோம். ஸோ அண்டர் சாம்பிளிங் அப்போ தான் இந்த அலைசிங் எஃபெக்ட் வரும். தட் இஸ் சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் ஆன் த லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிஷன் வந்து எப்படி இருக்கணும், சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ட்வைஸ் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, இல்லைன்னா ஆன்டி அலைசிங் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன்டி அலைசிங் ஃபில்டர் எப்படியும் சொல்லலாம், பேண்ட் லிமிட்டட் ஃபில்டர்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து கான்செப்ட் ஆஃப் சாம்பிளிங் தியரம். இதில் மேக்ஸிமம் வந்து 2 மார்க்கும் கேட்கலாம், இல்லைனா எக்ஸ்பிளைன் த சாம்பிளிங் தியரம் இன் டீட்டெயில்னு கேட்கலாம் பிக் கொஸ்டினில். ஓகேவா? ஸோ சாம்பிளிங் தியரமில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் சாம்பிளிங் தியரம், ஆல்சோ எக்ஸ்பிளைன் அலைசிங் எஃபெக்ட், எக்ஸ்பிளைன் த ஃப்ரீக்வன்சி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கண்டினியூஸ் டைம் அண்ட் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல். ஸோ அப்படி கேட்டாலுமே வந்து சாம்பிளிங் தியரம் கான்செப்ட் தான் வரும். ஸோ இதில் ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா கன்சிடர் த சிக்னல் எக்ஸ்ஏ ஆஃப் டி. எக்ஸ்ஏ ஆஃப் டினா ஒரு அனலாக் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அந்த அனலாக் சிக்னலோட நைக்வஸ்ட் ரேட் கேட்டிருக்காங்க. இந்த அனலாக் சிக்னலில் நம்ம டிஸ்க்ரீட் சிக்னலாக மாற்றும் போது சாம்பிளிங் பண்ணுவோம். சாம்பிளிங் பண்ணுறதுக்கு மினிமம் ரேட் தான் வந்து நைக்வஸ்ட் ரேட். ஸோ இந்த கிவன் சிக்னலில் திஸ் இஸ் வாட் F1 பார்ட் 2π F1t. இது என்னன்னு சொல்கிறோம், 2π F2tன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு இதில் எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்னு கால்குலேட் பண்ணி அதுக்கு ட்வைஸ் எடுத்தோன்னா தட் இஸ் நைக்வஸ்ட் ரேட். ஓகேவா? ஸோ இது வந்து 2 மார்க் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து
discrete Fourier transform. This is very, very important topic in this unit. Okay, so discrete Fourier transform என்னன்னா capital X of k is equal to summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi kn by capital N. So simple சொல்லணும்னா DFTன்றது டைமும் எப்படி இருக்கும், டிஸ்கிரீட்டில் இருக்கும், ஃப்ரீக்வன்சியும் டிஸ்கிரீட் நேச்சரில் இருக்கும். தட் இஸ் வாட் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே. இங்கே கேன்றது ஃப்ரீக்வன்சி இண்டெக்ஸ். ஸோ இதே ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம்னா சமிஷன் n is equal to 0 to n minus 1 x of n wn nk. ஸோ இங்கே wnன்றது என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா ட்விடல் ஃபேக்டர். ஸோ இந்த ட்விடல் ஃபேக்டரும் சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க. இதோட ஃபார்முலா மட்டுமே 2 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது டைம் டொமைனை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறதுக்கு டிஎஃப்டி யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃப்ரீக்வன்சி டொமைனை டைம் டொமைனுக்கு மாற்றுறதுக்கு இன்வெர்ஸ் டிஎஃப்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்வெர்ஸ் டிஎஃப்டியோட ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1/n சமேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 0 to n minus 1 கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே இ பவர் ப்ளஸ் ஜே 2 pi kn பை கேபிட்டல் என். புரியுதா? ஸோ இங்கே வந்து ப்ளஸ் வரும், இங்கே டிஎஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்திருக்கும். ஓகே, ஸோ இது வந்து டிஎஃப்டி பேர்ன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம். define DFT pair. Okay, so x of n time domain frequency domain மாத்துறதுக்கு DFT யூஸ் பண்ணுறோம், frequency domain time domain மாத்துறதுக்கு IDFT யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் DFT. ஸோ இந்த கொஸ்டினும் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னு எடுத்துட்டிங்கன்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி, பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டி, டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி, சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட், சர்க்குலர் டைம் ஷிஃப்ட், circular relation, circular correlation, complex conjugate, symmetry property, multiplication of two sequences. So இதெல்லாமே வந்து properties of discrete Fourier transform. ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தும் அதோட ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ இது வந்து பிக் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துட்டிங்கன்னா இந்த சர்க்குலர் கன்வல்யூஷனும் அப்புறம் இந்த சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, பீரியாடிசிட்டி, லீனியாரிட்டி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ஓவராலாக இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரூஃபும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? டிஎஃப்டியில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா டிஃபைன் டிஎஃப்டி பேர், ரிலேஷன் பிட்வீன் டிடிஎஃப்டி அண்ட் டிஎஃப்டி. ஸோ இந்த ரிலேஷன் வந்து ரிப்பீட்டடாக 2 மார்க்கில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் டிஎஃப்டிக்கும் உள்ள ரிலேஷன் கேட்கலாம். ஸோ மெயினாக வந்து டிடிஎஃப்டி அண்ட் டிஎஃப்டியோட கம்பேரிசன் வந்து 2 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டிஎஃப்டி. இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் த டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த கிவன் சீக்வன்ஸ்னு கொடுத்து டெல் ஆஃப் என் கொடுக்கலாம், இல்லைன்னா டெல் ஆஃப் என் மைனஸ் என் நாட் கொடுக்கலாம். இந்த ஏ பவர் என் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த ஏ பவர் என்னை வந்து n is equal to 4 n is equal to 8ன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக ஃபைண்ட் த டிடிஎஃப்டி ஆஃப் ஏ பவர் என்னன்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி சிக்னலாக கொடுக்காம சீக்வன்ஸாகவும் கொடுக்கலாம். x of n is equal to 1, 2, 3, 4. For n is equal to 4 point, we need to find out the DFT. ஸோ அதே மாதிரி இங்கே -1 the whole power n சீக்வன்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ -1 the whole power n, இங்கே கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன 4. ஸோ we can say n is equal to 0, 1, 2, n minus 1னா 3. ஸோ இதை எப்படி எழுதலாம், இந்த சீக்வன்ஸை நம்ம எப்படி எழுதணும்? we can write the sequences. 0 இங்கே போட்டோம்னா +1 நம்மளுக்கு கிடைக்கும், 1 நீங்கள் போட்டோம்னா -1, 2 போட்டோம்னா +1, தென் -1. திஸ் இஸ் த சீக்வன்ஸ். ஸோ இதுக்கு டிஎஃப்டி அப்ளை பண்ணணும். ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கே வரும். எக்ஸ் ஆஃப் n is equal to cos n/4ன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே n is equal to 4னா ஸ்மால் என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0, 1, 2, 3. ஸோ எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்திருப்போம்? cos of 0. ஓகே, ஸோ cos π/4. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும்? cos 2/4, cos 3/4. ஸோ இதோட வேல்யூஸ் இங்கே எடுத்து அதை சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிட்டர்மைன் த 8-point DFT ஆஃப் எக்ஸ் ஆஃப் n is equal to ஒரு 8-point DFT கேட்கலாம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். இந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் இது ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த DFT ஆஃப் கிவன் சீக்வன்ஸ். இங்கே எக்ஸ் ஆஃப் n is equal to 1, 0 to 2. அப்போ இங்கே எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ எப்படி கிடைக்கும்? 0 to 2 வரைக்கும் தான் 1ன்னு கிடைக்கும். தட் இஸ் இட்ஸ் வேல்யூ இஸ் 1. that is n is equal to 0ல, அடுத்து 1 n is equal to 1ல, அடுத்து 1 for n is equal to 2. ஸோ ரிமைனிங் வேல்யூஸில் நீங்கள் என்ன தான் போடணும்? ஜீரோஸ் தான் போடணும் for 8 point. இது புரியுதா? ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஐடிஎஃப்டி. இப்போ இன்வெர்ஸ் டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூஸிங் த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, லென்த்தியாக வரும்.
மெயினாக கால்குலேட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இந்த இதில் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, plot the magnitude response and phase response, அதையும் சேர்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் filtering long duration sequence. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த லாங் டியூரேஷன் சீக்வன்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓவர்லேப் ஆட் மெத்தட், ஓவர்லேப் சேவ் மெத்தட். ஸோ இட் இஸ் அ லீனியர் ஃபில்டரிங் கான்செப்ட். இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கம்பேரிசன் ஆஃப் ஓவர்லேப் ஆட் மெத்தட் அண்ட் ஓவர்லேப் சேவ் மெத்தட். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓவர்லேப் ஆட் மெத்தடும் ஓவர்லேப் சேவ் மெத்தடோட கம்பேரிசன் கேட்கலாம். மாதிரி எக்ஸ் ஆஃப் என் ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூஸ் கொடுத்து linear convolution using overlap add method and overlap save method ன்னு கேட்கலாம். Okay, another one important problem, perform the linear convolution using overlap add method and overlap save method of the given sequences. ஸோ 2 sequences கொடுத்துருக்காங்க, இதுக்கு overlap add methodம் overlap save methodம் யூஸ் பண்ணி linear convolution find out பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் கன்வல்யூஷன். ஸோ கன்வல்யூஷன் எடுத்துட்டிங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும், லீனியர் கன்வல்யூஷன், சர்க்குலர் கன்வல்யூஷன். இங்கே சர்க்குலர் கன்வல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி இருக்கணும்னா, கொடுத்துருக்கிற 2 சீக்வன்ஸோட லென்த்தும், ஓகே, இது எக்ஸ் ஆஃப் என் ஹெச் ஆஃப் என் இருக்கலாம், இல்லை x1 ஆஃப் என் x2 ஆஃப் என்னன்னு இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஸோ கன்வல்யூஷன்னாலே 2 சீக்வன்சஸ் வேணும். இந்த 2 சீக்வன்சஸோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ சர்க்குலர் கன்வல்யூஷன் எப்படி இருக்கணும், 2 சீக்வன்சஸோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கணும், ரிசல்டன்ட் சிக்னலோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். பட் லீனியர் கன்வல்யூஷன் அப்படி கிடையாது, 2 சீக்வன்சஸோட லென்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் சீக்வன்ஸோட லென்த்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக கன்வல்யூஷன் எப்படி டினோட் பண்ணுவோம்னா, y of n is equal to x of n convolve with this asterisk symbol represents convolution h of n. ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு எடுத்துட்டிங்கன்னா, y of n is equal to summation k is equal to minus infinite to plus infinite x of k h of n minus k. This is the general formula of convolution. Okay, so in the circular convolution find out panna, we can use this matrix method or concentric circular method or simpler or multiplication method irukku. So in the method வந்து நம்ம already problem solve பண்ணியிருக்கோம். இதில் questions எப்படி கேட்பாங்கன்னா, comparison of linear convolution and circular convolution. This question is an important question. So next, what is mean by zero padding? The zero padding ன்றது வந்து important question. Zero padding னா என்ன அர்த்தம்னா, zeros can be inserted to increase the length of the sequence. For example, இங்கே இப்போ ஒரு x of n வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 1 2 3 4. இப்போ வந்து DFT ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க for n is equal to 8 point. ஸோ 8 பாயிண்ட்னா நம்மளுக்கு இங்கே சீக்வன்ஸில் எத்தனை இருக்கணும், 8 சாம்பிள்ஸ் இருக்கணும். ஆனால் கொடுத்துருக்கிறதுல 4 சாம்பிள்ஸ் தான் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம், 4 zeros வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஜீரோ பேடிங். புரியுதா? இதோட யூசஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கைண்ட் ஆஃப் 2 mark question. So next, find the circular convolution of x1 of n is equal to 1 2 3 4, x2 of n is equal to 1 2 2 1. So இந்த மாதிரி தான் questions கேட்பாங்க. circular convolution டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா find the response of LTI system. ஸோ ரெஸ்பான்ஸ்னால என்ன அர்த்தம், y of n ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சர்க்குலர் கன்வல்யூஷன் கேட்டாலும் சரி, இல்லைனா ரெஸ்பான்ஸ் ஆஃப் LTI சிஸ்டம்னு கேட்டாலும் சரி, we can use this circular convolution method. Okay, so find the response of LTI system with x of n value, h of n value using circular convolution. So இன்னொரு டைப்பில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, here obtain linear convolution of x of n with h of n using circular convolution method. So linear convolutionும் circular convolution யூஸ் பண்ணி find out பண்ண முடியும். Sometimes இந்த circular convolutionன்றதே மென்ஷன் பண்ணாமல் question எப்படி கேட்கலான்னா, obtain the linear convolution using DFT method. So DFT நாலே circular convolution na. Last topic in this unit is fast Fourier transform, but it is very important topic. Okay, so இந்த topic வந்து ரொம்ப ரொம்ப important here. இந்த fast Fourier transformல 2 methods இருக்கு. One is decimation in time, another one is decimation in frequency. So இந்த butterfly diagram ரொம்ப ரொம்ப important. இது மட்டுமே வந்து 2 markல கேட்க chances இருக்கு. Okay, so இது வந்து draw the butterfly diagram of decimation in time, fast Fourier algorithm, இல்லைனா decimation in frequency algorithm. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, கம்பேரிசன் ஆஃப் டிஐடி அண்ட் டிஐஎஃப் எஃப்எஃப்டி அல்காரிதம்ஸ். ஸோ எஃப்எஃப்டியில் இருக்க 2 அல்காரிதம்ஸையும் கம்பேர் பண்ணி சொல்லி கேட்கலாம். இது 8 mark கொஸ்டினில் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 2 mark கைண்ட் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ட்விடல் ஃபேக்டர்னா என்ன, இதுதான் ஆக்சுவலாக ட்விடல் ஃபேக்டர். இந்த ட்விடல் ஃபேக்டர் யூஸ் பண்ணி சில ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் W8 2 அப்படின்னா 8.DFTயில் இந்த 2ஓட வேல்யூ கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். e power minus j 2 pi இங்கே கேயோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க 2 divided by 8. ஸோ இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும்னா pi by 2. ஸோ e power minus j pi by 2 எப்படி எழுதலாம் cos pi by 2 minus j sin pi by 2. அப்போது இந்த ட்விடில் ஃபேக்டரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் cos pi by 2 is 0. இங்கே j sin pi by 2 value is 1. So we can get minus j. இதோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும் minus jன்னு கிடச்சிரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. நீட் ஃபார் FFT இல்லைன்னா why advantages of FFT over DFT இதுவும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த காம்படிஷனல் காம்ப்ளெக்சிட்டி டேர்ம்ஸ் வந்து தெரியணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதிலே வந்து ப்ராப்ளம்ஸு கேட்கலாம். கால்குலேட் த மல்டிப்ளிகேஷன் ரிடக்ஷன் ஃபேக்டர், அதாவது இதோட எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் ரிடக்ஷன் ஃபேக்டரை வந்து எஃபிஷியன்சின்னு சொல்லலாம் ஆல்ஃபா. அதாவது இங்கே FFT மெயினாக எதுக்காக போகிறோம் ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்படின்னா இந்த காம்படிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். டைரக்ட் டிஎஃப்டினா என்ன அர்த்தம்? நார்மலாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு டாப்பிக்கில், அந்த மெத்தடில் n ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னா 1024. பட் இங்கே FFTயை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபார்முலா என்னென்னா n/2 log 2n. ஸோ இங்கே டைரக்ட் மெத்தடுக்கும் இதுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரை டிவைட் பண்ணோன்னா இந்த இங்கே n ஸ்கொயர்டு வராது. ஓகே, ஸோ டைரக்ட் மெத்தடோட வேல்யூ தான் n ஸ்கொயர்டு, FFTயோட மெத்தடு n/2 log base 2n. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தட் ரிடக்ஷன் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு what do you mean by bit reversal in FFT? பிட் ரிவர்சல்னு என்ன அர்த்தம்னா இப்போ இது வந்து 2 பாயிண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இதை ரிவர்ஸ் பண்ணோன்னா we can get 0 1 2 3 எப்படி மாறும் 0 2 1 3 மாறும். FFT அல்காரிதமில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா கம்ப்யூட் த 8.DFT ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். ஒரு எக்ஸ் ஆஃப் என் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க 8.DFT யூஸிங் DIT மெத்தட். ஸோ டெசிமேஷன் இன் டைம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி கேட்கலாம் எக்ஸ் ஆஃப் என் வந்து டைரெக்டாக இங்கே சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க 1 2 3 4 4 3 2 1. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க -3 to +3 வரைக்கும் தான் இதோட வேல்யூ என்னது 1. அப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து கொடுக்கலைன்னா we can add that last term as 1. So -3 to +3 எடுத்துட்டோம்னா here we can have that 1 value up to 7. 7 வரைக்கும் தான் 1 இருக்கும். லாஸ்ட் வேல்யூ வந்து 0ன்னு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க x of n is equal to cos n by 4 0 to 7. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு cos 0 அப்ளை பண்ணணும். அடுத்து cos 1ன்னு போட்டிங்கன்னா pi by 4. அடுத்து 2 இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get cos pi by 2. ஓகே, அடுத்து 3னா cos 3 by 4 cos pi இந்த மாதிரி அப் டு 7 வரைக்கும் போய் இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி தென் we can solve this problem. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட் த 8.DFT ஆஃப் த சீக்வன்ஸ். இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான். யூஸிங் DIT அண்ட் DAF ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ண சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த 8.DFT ஆஃப் x of n is equal to n. ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் x of n எப்படி கிடைக்கும் அப் டு 0 n is equal to 0ல் இருந்து n is equal to 7 வரைக்கும் 7 சாம்பிள்ஸுமே எப்படி இருக்குது 1 1 1 1ன்னே இருக்கும். 8 சாம்பிள்ஸுமே 1 1ன்னு இருக்கும். கரெக்டாக? பட் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சீக்வன்ஸ் எப்படி கிடைக்கும் x of n is equal to இங்கே ஃபஸ்ட்டு சாம்பிள் 0னா 0 தான். n is equal to 0, this value is equal to 0. So next n is equal to 1னா this value is 1 2 3 up to 7. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. DIT DAF வந்து ஈஸியான ப்ராப்ளம். நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக என்னோட சஜஷன் என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர்லேப் ஆட் மெத்தட் ஓவர்லேப் சேவ் மெத்தட் நல்லா படிச்சுக்கோங்க. சர்க்குலர் கன்வல்யூஷனில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி மெத்தடை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எப்படி ப்ராப்ளம் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. DFTயை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி 8 மார்க்கில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 2 மார்க்லேயும் கேட்கலாம். ஓகேவா? இந்த ரிலேஷன் வந்து ஒன் டைம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த DFTக்கும் DFSக்கும் DFSன்னு என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா டிஸ்க்ரீட் ஃபோரியர் சீரீஸ். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மா. இங்கே டிஸ்க்ரீட் ஃபோரியர் சீரீஸ்னால் என்ன அர்த்தம்னா இதோட கோஎஃபிஷியன்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ தென் த சாம்பிளிங் தியரம் இருக்கிறதுலே சிம்பிளான டாப்பிக்கை ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.